அந்த காலம் மாரி ராஜேந்திர சோழன் படையெடுத்து பிடிக்கலாம்னு சொன்னா இங்க இருக்கிற படையை இப்படியே திருப்பினா செயின் சார்ஜ் கோட்டை எங்கள் வசப்படும். கொடியை வீரம் பிறந்ததடா மண்ணில் புதைந்ததடா வன்னியனின் அடையாளம் மாவீரன் சிலையடா ஒளியாத பதுங்கி மறையாத நம்ம இன்னும் தொட்டாக்க வெட்டுறணும். கருப்பு சீங்க இது கோபம் பொங்கியது, கருப்பு சீங்க இது கோபம் பொங்கியது. வீரன் என்று வந்து நில்லு மாவீரன் பேர சொல்லு, வீரன் என்று வந்து நில்லு மாவீரன் பேர சொல்லு. வீரன் வீரன் மாவீரன் குற்றா பண்ணாக்க வரும் கோவண்ண. வீர வீர மாவீரன் குத்தண்டா பண்ணாக்க வரும் கோவண்ண. பிறந்து விட்டால் வீரம் இருக்கணும், வீரனோடு நின்று பேச குருவன் நினைக்கணும். விசாரணை வந்து எங்க மயில புரியுமா, நாங்க அதை பத்தி கவலைப்பட போறோமா? என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிட முடியும்? அடங்கி எங்க ஐயாவால் அடங்கி இருக்கிறோம். எங்களுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. என்ன பண்ணும் அடுத்தது ஐயாவது அப்படின்னு முதல் பக்கத்தில் எழுதுறீங்க. அந்த பத்திரிக்கா தர்மன் ஒரு சொல்றேன் அந்த படத்தை அதையும் முதல் பக்கத்திலே போடல. அதையும் முதல் பக்கத்தில் அந்த பத்திரிக்கா தர்மம் எங்க போய் முடிச்சு கேட்கிறேன்.